Today we are going to see about 8th English Unit 3rd Supplementary. The 3 questions written by Leo Tolstoy. Leo Section 1. So now listen. There was a king who had a 3 question in his mind that if he always knew that the right time to begin everything, if he knew who were the right people to the listen to and whom to avoid and above all. ஸோ தேர் வாஸ் ஏ கிங், ஒரு கிங் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மைண்டில் ஒரு 3 questionக்கு ஆன்சர் வேணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விஷயம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரைட் டைம் டு பிகின் எவ்ரி திங். ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு எது கரெக்டான டைமு அப்படிங்கிறதுக்கும், ரெண்டாவது ஹூ ஆர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு ஹூம் டு அவாய்ட். ஸோ யார் சொல்கிறத நான் கேட்கணும், யாரை நான் அவாய்ட் பண்ணி வைக்கணும், யாரை அவாய்ட் பண்ணி தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கொஷின். அண்ட் தட் தேர் இஃப் ஹி ஆல்வேஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஹி ஆல்வேஸ் நியூ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ ஹி வுட் நெவர் ஃபெயில் இன் எனி திங் ஹி மைட் அண்டர்டேக். ஸோ அவர் எடுக்கிற ஒவ்வொரு செயல்லையும் அவர் என்றைக்குமே ஃபெயில் ஆகக்கூடாது. அப்படி அந்த இம்பார்ட்டன்ட் திங்காக எந்த ஒரு செயலை அவர் இம்பார்ட்டண்ட்டாக ஆனது அவருக்கு தெரியணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவர் செய்கிற செயலில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். அதில் வந்து அவர் ஃபெயில் ஆகக்கூடாது, என்றைக்கும் எனிதிங் அது ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறத அது 3 கொஸ்டினும் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அடுத்து பாருங்கள். And this thought having occurred to him, he had proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who are the most necessary people and how he might know what was the most important thing to do. ஸோ அவருடைய தாட் பண்ணணும்னா occur to him to had proclaimedனா அவருடைய கிங்டமில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதாவது பிரகடனப்படுத்துறது அல்லது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே எங்கள் த்ரூ அவுட் ஹிஸ் கிங்டம், அவருடைய நாடு ஃபுல்லாக அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தட் ஹீ வுட் கிவ் த கிரேட் ரிவார்ட் டு எனிஒன் ஹூ வுட் டீச் ஹிம். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு யாராவது தெரிஞ்சால், ஆன்சர் தெரிஞ்சால் வந்து எனக்கு டீச் பண்ணுங்கள், அவங்களுக்கு சரியான ரிவார்டு, ஒரு மதிப்பு, வெகுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. வாட் வாஸ் த ரைட் டைம், எந்த கொஷின், வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு செயலுக்கும் கரெக்டான நேரம் இது. அண்ட் ஹூ ஆர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் எனக்கு தேவையான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், அதான் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. யார் சொல்கிறது, நான் என் பக்கத்தில் யார் இம்பார்ட்டன்ட் பீப்புள் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அண்ட் ஹவு கி மைட் நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் எந்த செயலை எனக்கு இம்பார்ட்டண்டான செயலை அதை நான் செய்கிறதுக்கு அதை சொல்லணும். இது வந்து எனக்கு டீச் பண்ணால் உங்களுக்கு நான் ரிவார்டு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங்டம் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் யாருக்கு இதை நம்ம பண்ண முடியாது. ஸோ தென் பாருங்கள், த லேர்ன்ட் மேன் கேம் டு த கிங் அண்ட் பட் தே ஆல் ஆன்சர்ட் ஹிஸ் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ நிறைய கற்றறிந்த மனிதர்கள், நிறைய நாலேஜ் பீப்புள்ஸ், நிறைய பேர் வந்தாங்க, நிறைய புலவர்கள், நிறைய பாய்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்தாங்க. ஆனால் எல்லாத்துடைய அந்த கொஷினுக்கோட ஆன்சர் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ரிப்ளை டு த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்னெல்லாம் ரிப்ளை கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Some said that the know the right time for every action. கொஞ்சம் பேர் சொன்னாங்க எது ரைட் டைம் பார்த்தோன்னா ஒவ்வொரு செயலுக்கும் எது கரெக்டான டைம்னா, one must draw up in advance a table of days and month and years and must live strictly according to it. Only thus that could everything be done at this the proper time. ஸோ ஒருத்தர் சொல்கிறார், அதில் வந்து மஸ்ட் ட்ரா த அட்வான்ஸ் டேபிள், ஒரு லைனு டேபிள் போட்டு ட்ரா போட்டு அதில் டேஸு மந்த்து இயர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணால், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் டைமை நம்ம கரெக்டாக அந்த ப்ராப்பர் டைமுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன் நம்ம பண்ண முடியும், சரியான செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. தென் அதர்ஸ், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதர்ஸ் டிக்ளேர் தட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் பிஃபோர் ஹேண்ட் டு த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், பட் தட் நாட் லெட்டிங் அவர் செல்ஃப் பி அப்சர்வ்ட் இன் ஐடில் பாஸ் டைம் one should always attend to all that was going on and then to what was the most needful.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே இம்பாசிபிள். நம்ம முன்னாடியே ஒரு செயல் இதுதான் நமக்கு இந்த டைமில் இந்த செயல் தான் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம யாரும் நம்ம கையில் இல்லை, நாம் டிசைட் பண்ணுறதில்ல. அது இம்பாசிபிள், நடக்க முடியாத ஒன்று. பட் ஆனால் இருந்தாலும் பட் த நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் டு பி அப்சர்வ் இன் ஐடில் பாஸ் டைம். ஸோ ஐடில் பாஸ் டைம் அந்த டைம் அப்சர்வ் மீன்ஸ் ஆல் சிந்திக்கிறாங்கல்ல, ரொம்ப சிந்திக்கிறது, ஆல் சிந்திச்சு கரெக்டான டைமில் நம்ம பண்ணோமா. ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் திங் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் தென் டு வாட் வாஸ் த மோஸ்ட் நீட்ஃபுல். நமக்கு அந்த மாதிரி ஒருத்தர் ஃபாஸ்ட் டைமில் ஃபுல்லாகவே அவர் ஆழ்ந்து சிந்திச்சு எந்த டைமில் வந்து அது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் டிசைட் பண்ணி கரெக்டாக பண்ணால் அந்த டைம் நமக்கு அந்த தேவையானதை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதர்ஸ் அகைன் செட் தட் ஹவவர் அட்டென்டிவ் டு த கிங் மைட் டு பி எ வாட் வாஸ் கோயிங் ஆன். It was impossible for one man to decide correctly and that right time for every action, but that he should have to counsel a wise man who would help him to fix proper time for everything. ஸோ அதர்ஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிங்ஸ் ஹேவிங் த வைஸ்மேன்ஸ்னால் அந்த அமைச்சர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, ஒரு நாலேஜ் பர்சன்ஸை வச்சுக்கோங்க கிங்கு பக்கத்தில். அவங்க வந்து நிறைய டிசைன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த டைமில் இதை மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், இந்த ஆக்ஷன் பண்ணுங்கள், இந்த பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் பர்சன் சொல்லும்போது அது நம்ம ஒவ்வொரு டைமும் அதுக்கு ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரிதிங், அந்த டைமில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைஸ் பர்சனை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. பட் then again the other said there were something which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. But in order to decide that, one must know beforehand what was going to happen. It is only the magician who know that, and therefore in order to know the right time for every action, one must consult a magician. But என்ன சொல்கிறாங்கன்னா பட் தென் அகைன் those said there were something which would not wait to be laid. அதாவது நம்ம வேர் சம்திங் விச் குட் நாட் வெயிட் டு பி லேட் பிஃபோர் எ கவுன்சில். ஒரு கவுன்சில் வந்து நமக்கு அந்த வைஸ்மேன்ஸ்லாம் வந்து நமக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த ஒரு திங்ஸு அந்த செயல்கள் பண்ணாமல் இருக்கும், நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது, அது டக்குன்னு முடிஞ்சிட்டு போயிட்டுருக்கும். பட் அபவுட் which one had what once decided to whether to undertake them or not. ஸோ அது வந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் நம்ம எடுக்கிறோமா இல்லையா, பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு செயலோ ஒரு காலமோ நமக்காக எப்பயுமே வெயிட் பண்ணாது. ஸோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் இன் ஆர்டர் டு டிசைட் இருந்தாலும் ஒன் மஸ்ட் நோ பிஃபோர் ஹேண்ட் வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பண்ணலாம், டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஒன்லி மெஜிஷியன். ஸோ இது வந்து எப்படி பண்ண முடியும்னா இதுவுமே ஒரு மெஜிஷியனால் தான் பண்ண முடியும். ஹூ நோ தட், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெஜிஷியன் ஒரு மாயாஜலம் பண்ணுறீங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கணும். இன் ஆர்டர் டு நோ தட் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே அவங்க இன் டு ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஒரு கரெக்டான டைமில் இந்த ஆக்ஷனை தான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மஸ்ட் கன்சல்ட் எ மெஜிஷியன். அந்த மெஜிஷியனாக அந்த மந்திரவாதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க தான், அவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்கள வச்சு நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது கொஷின், ஈக்குவலி த வேரியஸ் வேர் த ஆன்சர் டு தி செகண்ட் கொஷின்ஸ். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. Some said the people of the king the most need were his counselor. ஸோ சம்படிஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் நமக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு கேட்டார். அது சம்படிஸ் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீடட் வேர் த கவுன்சிலர்னால் ஆலோசனை வழங்க வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்ஸ் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, த ப்ரீஸ்ட்னா அந்த மத போதகர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீஸ்ட் கோயில் அர்ச்சகர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அவங்க இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் டாக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் சம் சார் த வாரியர்ஸ் அண்ட் த மோஸ்ட் நெசசரி. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன வாரியர்ஸ்னால் போர் வீரர்கள் தான் ரொம்ப தேவையான பர்சன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிறாங்க. Then third question, as the what was the most important occupation, some replied the most important thing was the world of science. Most important occupation நம்ம செய்கிற செயல் எது முக்கியமான செயலாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதில் சம் என்ன சொன்னால் வேர்ல்டு வாஸ் சயின்ஸு, அந்த சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் செயலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதர் செட் இட் வாஸ் எ ஸ்கில் இன் எ வார்ஃபேர்.
அடுத்து ரெண்டாவது வார்ஃபேரில் வின் பண்ணிட்டு ஜெயிக்கிறது, அந்த போர், அது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. தென் தேர்ட், அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் த அதர் செகண்ட் த செட் இட் வாஸ் அ ரிலீஜியஸ் வார்ஷிப். ரிலீஜியஸ் மதத்தை பரப்புறதும் அந்த மத சார்பாக சண்டை ஃபைட் இது வந்து ஒரு மதத்தை பின்பற்றி அவங்க அதை வந்து வளர்ச்சி அடைகிறது அதுதான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறதும் அதை சொல்கிறாங்க. அடுத்தது all the questions being different the king agreed with the none of them. ஸோ எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தம். கிங் வந்து யாரையுமே ஒத்துக்கல, அது எதையுமே ஆன்சரை ஒத்துக்கல. அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன். ஸோ அதனால் அவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு ரிவார்டுமே கொடுக்கல. ஸோ த கிங் புட் ஆன் த சிம்பிள் பட் ஸ்டில் விஸ்ஸிங் டு ஃபைண்ட் ரைட் த ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஷின்ஸ். ஸோ இப்பயும் இருந்தாலும் அவருக்கு அந்த அவனுடைய கொஷினுக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆர்வப்பட்டு விரும்புகிறாரு. ஹி டிசைட் டு கன்சல்ட் எ ஹெர்மிட் வைல் ரெனவுண்ட் ஃபார் ஹிஸ் ஓன் விஸ்டம். ஸோ ரெனவுண்டுனா புகழ்பெற்ற, ஃபேமஸான அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹெர்மிட்னா துறவி. அவர் விஸ்டம், அவருடைய கிங்டமில் ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜபுளான ஒரு ஃபேமஸான ஒரு ஹெர்மிட் இருக்கார். அவர்கிட்ட போய் நான் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஹீ கோஸ் டு த ஹெர்மிட். So listen, the hermit lived in a wood which he never quitted. அவர் எங்கே வாழ்ந்தார்? வுட்டில் வாழ்ந்தார். வுட்டுனா அந்த வுட்டு மரத்துக்குள்ள ஃபாரஸ்ட், சரிங்களா? அந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்தார் ஒரு ஹெர்மிட்னா துறவி. விச் நெவர் குவைட்டர், அவர் எப்பயுமே அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்தால். ரிசீவ் நன் பட் காமன் ஃபோக். ஸோ அவர் எதுவுமே வாங்கிக்கவும் மாட்டார். பட் காமன் ஃபோக் மேலே அவர் இல்லை. அதாவது ஸோ நார்மலாக எல்லாத்துக்கு முன்னாடியும் தான் இருப்பார். ஸோ த கிங் புட் ஆன் த சிம்பிள் கிளாத்ஸ். கிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சிம்பிளாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு அண்ட் பிஃபோர் ரீச்சிங் ஹெர்மிட் செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பிளான கிளாத்லாம் போட்டு டிஸ்மவுண்ட்னா இறங்குறாரு. டிஸ்மவுண்டர் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ், அவருடைய ஹார்ஸ்லேருந்து இறங்குறாரு. லீவிங் ஹிஸ் பாடி கார்ட்ஸ் பிஹைண்ட். ஹி வெண்ட் ஆன் அலோன். ஸோ அங்கேயே அந்த ஹார்ஸுக்கிட்டே அவருடைய பாடி கார்ட்ஸ், அவருடைய காவலர்கள் எல்லாமே விட்டுட்டு இவர் ஹி வெண்ட் ஆன் அலோன், அவர் தனியாக போயிட்டுருக்காரு. அண்ட் தென் வென் த கிங் அப்ரோச்டு when king the approach hermit was digging the ground in front of his hut. ஸோ கிங் வந்து அப்ரோச் அவர் பேசிட்டு இருக்கும் வராரு. ஹெர்மிட் வாஸ் டிக்கிங்னா தோண்டிட்டு இருக்காரு. கிரவுண்ட் ஆன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹட்னா குடிசை, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி, இந்த குடிசைக்கு முன்னாடி ஒரு லேண்டை வந்து டிக்கிங் பண்ணிட்டு இருக்காரு, தோண்டிட்டு இருக்காரு. சீயிங் த கிங் பார்க்குறாரு. ஹி கிரீட்டட் ஹிம் அண்ட் வெண்ட் ஆன் டிக்கிங். அவர் வந்து கிரீட்டட் அவர் சொல்லிட்டு கிங் இதை பண்ணிட்டு இருக்காரு. டிக்கிங் அவர் கிங் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு? இப்போ அந்த இதில் கிரீட்டர் அவரை பற்றி அறிமுகப்படுத்திட்டு மறுபடியும் தோண்டிகிட்டே இருக்காரு. ஹெர்மிட் வாஸ் ஃப்ரைல் அண்ட் வீக். ஃப்ரைல்னால் அப்படி சுருங்கி, அந்த ஹெர்மிட் பார்த்தீங்கன்னா வயதானவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைல்னால் சுருங்கி போய் ரொம்ப வீக்காக இருக்கார். அண்ட் ஈச் டைம் ஹி ஸ்ட்ரக் ஹிஸ் ஸ்பேட் is into the ground and turned a little earth. ஸோ ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரக், அந்த நிலத்தில் குத்தி அந்த ஸ்பேட், மண்வெட்டி இருக்குல்ல, மண்வெட்டினா அது ஒரு அந்த மாதிரி இருக்கும். அந்த அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும், நீட்டமாக இருக்கும். அந்த ஸ்பேடில் வந்து எடுத்து போட்டுட்ருக்காரு. அண்ட் breathed heavily, மூச்சு அப்படியே வாங்குது, பயங்கரமாக வாங்கிட்டு இருக்குது அவருக்கு. The king went up to him and said, அவர்கிட்ட போயிட்டு கிங் என்ன சொல்கிறாருன்னா, I have come to you, this hermit, to ask you to answer the 3 questions. ஸோ நான் உங்கள்கிட்ட 3 கொஷினுக்கு ஆன்சர் கேட்குறதுக்காக வந்திருக்கேன். How can I learn to do the right things at the right time? ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு எது கரெக்டான டைமும். அண்ட் ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீடர், எனக்கு யார் இம்பார்ட்டண்டான பர்சன், ரெண்டாவது. அண்ட் ஹூம் ஐ ஷுட் ஐ தேர்ஃபோர் ஐ பே மோர் அட்டென்ஷன் தென் த ரெஸ்ட். அண்ட் யார் சொல்கிறத நான் தான் யார் சொல்கிறத நான் கேட்கணும், யார் எனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன். அதுவும் தென் ஹூ அஃபேர்ஸ்னால் ஈவெண்ட் இன்சிடென்ட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட் மை ஃபஸ்ட் அட்டென்ஷன்ஸ். ஸோ என்னோட செயலை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அட்டென்ஷனாக இருக்கும், எது ஈர்க்கக்கூடியது, எந்த செயலை நான் ஃபஸ்ட்டு செய்யணும், எந்த இன்சிடெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும், எந்த செயலை செய்யணும், அதுதான் இங்கே மீனிங், சரிங்களா? த ஹெர்மிட் listen to the king and but answer nothing. He just spat on his hand and recommenced digging. So the hermit listen, அவர் சொல்கிறத கேட்டுட்டு எந்த ஒரு இதுக்குமே ஆன்சர் பண்ணல. மறுபடியும் அவர் ஸ்பேட் வந்து ஹேண்டில் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீகமென்ஸ்ட்னா கண்டினியூ பண்ணுறாரு டிக்கிங்கை தோன்றது. அண்ட் யூ ஆர் டயர்டு,
said the king. Let me take the spade and work a while for you. So என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் டயர், நீ ரொம்ப டயராக இருக்கீங்க. செட் த கிங் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப டயராக இருக்கீங்க. லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் வைல் ஃபார் யூ, உங்களுக்காக கொஞ்ச நேரம் நான் தோன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிடுறாரு. தேங்க்ஸ் ஃபார் செட் த ஹெர்மிட், தேங்க்ஸ் சொல்கிறாரு ஹெர்மிட்டு. அண்ட் கிவிங் த ஸ்பேட் டு த கிங், அப்புறம் கிங்கிட்ட ஸ்பேட் கொடுத்தாரு. ஹி சேட் டவுன் ஆன் த கிரவுண்ட் மேலே போய் முன்னாடி அந்த லேண்டில் உட்காந்துடுறாரு. Then, when he had dug 2 beds, the king stopped and repeated his question. The hermit again gave no answer, but rose stretched out of his hand and for the spade and said, "Now rest a while and let me the work a pit." ஸோ என்ன சொல்கிறான்னா, மறுபடியும் என்ன பண்ணுறாரு, வென் ஹி ஹேட் டக் 2 beds, 2 bedsனால் 2 பாத்தியாக நம்ம சொல்கிறோம்ல, பாத்தி நம்ம காட்டலாம் பாத்தி போடுவோம்ல, 2 பாத்தி வந்து இவர் தோண்டிடுறாரு கிங். த கிங் ஸ்டாப் த ரிப்பீட், அவர் நிறுத்திட்டு மறுபடியும் அந்த கொஸ்டின் கேட்குறாரு. த ஹெர்மிட் அகைன் நோ ஆன்சர், மறுபடியும் எந்த ரோஸ்னும் ஆன்சரும் கொடுக்கல. த ரோஸ் பட் ரோஸ் ரைஸ் ரோஸ் ஐசன், எந்திரிச்சிட்டு ஸ்ட்ரெச்சுனா கை கால்லாம் அப்படி நீட்டிட்டு, பட் ஹிஸ் ஹேண்ட் ஃபார் த ஸ்பேட் அண்ட் சேட், மறுபடியும் அவர் கையிலேருந்து அந்த ஸ்பேட் வாங்கிட்டு, நவ் ரெஸ்ட் வைல், நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். லெட் மீ த ஒர்க் ஃபிட், நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தென் பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் எ ஸ்பேட், பட் அந்த கிங்கு வந்து அந்த ஸ்பேடை கொடுக்கல. அண்ட் கண்டினியூ டிக், மறுபடியும் தோண்டிகிட்டே இருக்கும். 1 hour passed and another, 1 மணி நேரம் போயிடுச்சு, அப்படியே 1 மணி நேரம் போயிடுச்சு. அண்ட் இன்னொரு மணி நேரம் போயிட்டு இருக்குது. த சன் ஹீன் பிகன் டு சிங்க் பிஹைண்ட் த ட்ரீஸ், சிங்க்னா மறையுது, பிகைண்ட் ட்ரீஸுக்கு பின்னாடி சன் வந்து அப்படி மறையுது. அண்ட் த கிங் அட் லாஸ்ட் ஸ்டக் ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட் அண்ட் செட், கடைசி ஸ்பேட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஐ கேம் டு யூ வைஸ் மேன் ஃபார் an answer to my question. நான் உங்கள்கிட்ட வந்தது எனக்கு ஆன்சர் வேணுங்கிறதுக்காக தான், அந்த கொஷினுக்காக அதுக்கு தான் வந்தேன். இஃப் யூ கேன் கிவ் மீ த நான் டெல் மீ ஸோ ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். ஸோ உங்களால் சொல்ல முடியும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கிளம்பிடுறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் ஹம்ஸ் someone running, said the hermit. Let us see who it is. So here comes, அங்கே உடனே ஹெர்மிட் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தங்க ஓடி வந்துட்டுருக்காங்க. said the hermit. Let us see who it is, யாருன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ ஓகே, ஐ ஹோப் தட் யூ ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் lesson. So next class we will see the part 2. Okay, thank you students.